தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. மேலும் தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலர் முருகானந்தம் தலைமையில் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து சட்ட நிபுணர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யாமல் ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெற ஏதுவாக ஆண்டுக்கு 2 முறை தேர்வை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி 2 ஆண்டுகளில் நடத்தப்பட உள்ள 4 டெட் தேர்வுகளில் ஏதாவது ஒன்றில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி நவம்பரில் டெட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தொடர்ந்து ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அடுத்த டெட் தேர்வு நடத்தப்பட உள்ளது. மேலும் ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இப்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் திரும்பியதும் இதுகுறித்து அவரிடம் ஆலோசனை செய்யப்பட்ட பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.